எல்லாரும் ஒர்க் அவுட்ஸ் முடிச்சுட்டு கார்போஹைட்ரேட் சாப்பிடணும், புரோட்டீன் சாப்பிடணும் கூவி கூவி சொன்னாலும் ஏன் யாருமே இந்த ஸ்பெசிபிக் நியூட்ரியன் பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அத பத்தி பேசலாமா? ஹாய், திஸ் இஸ் தங்கதாமரை, நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் சர்டிஃபைட் பர்சனல் ட்ரெய்னர். ஸோ நீங்க ஜென்ரலாவே ஒர்க் அவுட்ஸ் பண்ணும் போது உங்களோட ஆக்சிஜன் கன்சப்ஷன் 10ல இருந்து 20 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால ROS சொல்லக்கூடிய ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீஷிஸ் இந்த காம்பவுண்ட் நிறையவே உங்க உடம்புல ரிலீஸ் ஆகும். நான் இதை சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த பொட்டேட்டோவை நம்ம ஒரு ஃப்ரீ ரேடிக்கலா கன்சிடர் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த எக் ஒரு நம்ம ஹெல்தி செல்லா பார்க்கலாம். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஹைலி அன்ஸ்டேபிளா இருக்கனால இதை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக ஹெல்தி செல்ல போய் இதை டிட்டோரியேட் பண்ண ஆரம்பிக்கும். அதனால இது வந்து ஹெல்தி செல்லுடைய DNA டேமேஜ் பண்ணி நிறைய டிசீசஸ் லைக் இன்ஃப்ளமேஷன், கேன்சர், ஹார்ட் டிசீசஸ் இந்த மாதிரி எக்கச்சக்க டிசீசஸ் வர்றதுக்கு இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஒரு வழியை வகுத்துருது. அப்போ இதை தடுக்கிறதுக்கு என்னதான் பண்றது அப்படின்னு பார்த்தா, ஒன்ன அழிக்க ஒருத்தன் பிறந்து வந்துட்டாண்டான்னு சொல்ற போதுதான் ஹியர் கம்ஸ் ஆர் ஹீரோ ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்க்கு ஜென்ரலாவே ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் கூட ஃபைட் பண்ற எபிலிட்டி இருக்கு. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்ஸ் லைக் நிறைய ஃப்ரூட்ஸ், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஸ்பினாச், நட்ஸ் அண்ட் சீட்ஸ், டர்மரிக், ஜிஞ்சர் இது எல்லாமே உங்க மீல்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு இந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்ஸை ஆட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா ஃப்ரீ ரேடிக்கல்ஸை நம்மளால நாக் அவுட் பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் ரிலேட்டட் கான்டென்ட்ஸ்க்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.